Hello everyone, welcome to Banu Sami Kitchen. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ரெசிபி ஒரு கப்பு பால் 4 பிரெட்டை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பிரெட் குலாப் ஜாமுன் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இனிமேல் குலாப் ஜாமுன் பவுடர் நீங்க வெளில வாங்க வேண்டாம். பிரெட்டை வச்சே நம்ம ஈஸியா செஞ்சிடலாங்க. 10 நிமிஷத்துலயே இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்டா ஜூஸியா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப் பால் திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. பால் நல்லா திக்காக இருக்கணுங்க. இதை நம்ம அடுப்பில் வச்சுட்டு மிதமான சூட்டில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். பால் கொதிக்க கொதிக்க நல்லா திக்காகுங்க. ஒரு கப்பு பால் வந்து 3/4 கப் அளவுக்கு ஆகும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இது கொதிக்கட்டும். நாம அதுக்குள்ள பிரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். பிரெட்டை வந்து அதோடைய சைடு கார்னர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க. சைடில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் எல்லாத்தையும் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தமாக நான் இங்கே வந்து 5 பிரெட் எடுத்திருக்கேங்க. அதோடைய சைடு கார்னர்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதுக்குள்ள பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் நம்ம அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சுட்டு பிரெட்டை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கையாலேயே இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டு சின்ன சின்னதாக சேர்த்துக்கோங்க. ஒரேடியாக எல்லா பிரெட்டையும் சேர்க்காதீங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க. அடுப்பு தீயை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது நல்லா அந்த மில்க்லேயே கலந்து விட்டுருங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் எடுக்கோங்க. நீங்கள் ஸ்லோவாக இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. பால் எல்லாமே அந்த பிரெட்டில் உறிஞ்சிட்டு நமக்கு ஒரு சாஃப்ட் சப்பாத்தி டோ பதத்துக்கு வரணுங்க. பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சுருண்டு வந்துட்டு இருக்கு. இதுல நாம கொஞ்சம் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தீங்கன்னா நமக்கு ஒட்டாம வருங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி குக் பண்ணிக்கிட்டே இருங்க. நமக்கு அந்த பேன்ல இருந்து அப்படியே அந்த டோ வந்து ரிலீஸ் ஆகி வரும். பாருங்க, அப்படியே சப்பாத்தி டோ பதத்துக்கு வந்துடும். இதுதான் கரெக்ட் ஸ்டேஜுங்க. நீங்க கிளற கிளற அதுவே தானா அப்படியே கடாயிலேருந்து சுருண்டு வந்துடும். பாருங்க, இப்போ இதை ஆறட்டுங்க. ஒரு தட்டுக்கு மாத்திட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் சீக்கிரம் ஆறும். இது ஆறட்டும். நம்ம அதுக்குள்ள சர்க்கரை பாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளை சேர்த்துட்டு இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வெறும் 4லேருந்து 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நம்ம பாகு பதம்லாம் எதுவும் வேண்டாம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க போதும். அதுக்குள்ள சர்க்கரை எல்லாமே கரைஞ்சி திக்காயிடும். நமக்கே தெரியும் பாருங்க. இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. அடுப்பை அணைச்சிருங்க. இந்த பாகு வந்து சூடாகவே இருக்கட்டும். அடுப்பை அணைச்சிட்டு இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. இதில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா இல்லைன்னா விட்டுருங்க. குக்கிங் சோடா தாங்க நம்ம சமையல் சோடான்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா விட்டுருங்க. வெறும் மைதா மட்டுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க கையாலேயே. நம்ம சப்பாத்திக்கு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அந்த மைதா பிரெட்டு ஃபுல்லாக கலந்து வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. சப்போஸ் இது உங்களுக்கு ரொம்ப கையில் ஒட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. பாருங்க, மாவு கொஞ்சம் கூட தட்டில் ஒட்டாம அழகா இந்த மாதிரி சப்பாத்தி டோ பதத்துக்கு வந்துடும். இப்போ இதில் கொஞ்சமாக மேலே நெய் தடவிக்கோங்க. கையிலையும் நெய் தடவிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக இதை பிடிச்சிக்கோங்க. நான் வந்து இங்கே கொஞ்சம் பெருசு பெருசாக போடுறேங்க. நீங்கள் சின்ன சின்னதாக கூட போடலாம். இந்த மாவு பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குமோ அதே அளவுக்கு சாஃப்டாக இருக்குங்க. நம்ம இனிமேல் கடையில் வாங்கி குலாப் ஜாமுன் செய்யணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் பிரெட்டு பால் இருந்தாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட அதில் வெடிப்பு இருக்கக்கூடாதுங்க. பாருங்க, கொஞ்சம் கூட அதில் வெடிப்பு இருக்கக்கூடாது. இல்லைன்னா எண்ணெயில் போடும் போது பிரிஞ்சு வந்துடும். எந்த ஷேப் வேணாலும் போட்டுக்கலாங்க. நான் இங்கே ரவுண்டு ஷேப்பும் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீளமான ஷேப்பும் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் செஞ்சுக்கலாம். ரவுண்டும் செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி நீளமாகவும் செஞ்சுக்கலாம். இது எல்லாத்தையும் உருட்டி ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நாம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம்.
ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து மிதமான சூட்ல சூடாகட்டுங்க. ரொம்ப சூடா இருக்கக்கூடாது. லோ ஃப்ளேம்லயே வச்சு இத நம்ம 1லேருந்து 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க. மீடியம்லேருந்து லோ ஃப்ளேம்ல வச்சு இத 2 நிமிஷம் இத நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கலர் அப்படியே லைட்டா சேஞ்ச் ஆயிட்டே வருங்க. நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டீங்க அப்படின்னா வெளியில மட்டும் கருப்பா இருக்கும். உள்ள வந்து வேகாது. அதனால லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா இத ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்க நல்லா கோல்டன் கலர்ல ஆயிடுச்சு. இப்போ நாம இத வெளில எடுத்துடலாம். இந்த கலர் கரெக்ட்டா இருக்குங்க. நல்லா செவந்து வரணும். இப்போ நம்ம இத சர்க்கரை பாகுல சேர்த்துடலாங்க. சர்க்கரை பாகு வந்து சூடா இருக்கணுங்க. இந்த ஜாமுன் சேர்க்கும்போது. அப்போதான் நமக்கு சீக்கிரம் உரியும் அந்த பிரெட்ல. சப்போஸ் சர்க்கரை பாகு உங்களுக்கு ஆறி போயிருந்ததுன்னா, நீங்க லைட்டா சூடுபடுத்திட்டு இந்த ஜாமுன்கள அதுல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது 1 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. ஏன்னா, அந்த பாகுல வந்து நல்லா ஊறணும். அப்போதான் சாஃப்ட்டா இருக்குங்க. இப்பவே எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு மேல ஹார்டா இருக்கும். அது நல்லா ஊறட்டும். 1 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஜாமுன் நல்லா அந்த ஜீரால ஊறி சூப்பர் சாஃப்ட்டா இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு இது ஊறுதோ, அந்த அளவுக்கு நமக்கு சாஃப்ட்டா இருக்கும் ஜாமுனு. இனிமேல் நம்ம குலாப் ஜாமுன் பவுடர் வெளில வாங்காம, வீட்லயே நம்ம பிரெட், பால வச்சு சூப்பரா செஞ்சு முடிச்சிடலாங்க. பாருங்க எவ்ளோ சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. செம்ம சாஃப்ட்டா இருக்குங்க. இத நீங்க வீட்ல பிரெட், பால் வச்சு தான் செஞ்சீங்கன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்கள நான் பார்க்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.